ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்க ஆண்டவருடைய கட்டளைக்கு இணங்க தகன பலியிடுவதற்காக மோரியா மலைத்தொடர்களிலே உள்ள ஒரு மலைக்கு போயிட்டு தன்னுடைய குமாரனை தகன பலிக்காக ஆயத்தம் பண்ணி கையில கத்தி எடுத்து வெட்டுவதற்காக போறாரு. அப்போ ஆண்டவர் வானத்திலிருந்து சத்தமாய் பேசி சொல்றாரு, உன்னுடைய குமாரனின் மீது நீ கையை போடாத அப்படின்னு சொல்றாரு. 2000 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட இதே மலைத்தொடர்களில் ஒரு மலையான கொல்கதா மலையில தன்னுடைய ஆண்டவருடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில மரிக்கிறாரு. ஆபிரகாமனுடைய மகனை ஆபிரகாம் வெட்டுவதற்கு முனைந்த போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய குமாரன் மீது நீ கையை போடாத அப்படின்னு, அவனை வெட்டாத அப்படின்னு. ஆனா தன்னுடைய சொந்த நேசகுமாரன் சிலுவையில மரிக்கும் பொழுது ஆண்டவர் அமைதியா இருக்காரு. தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் கைவிட்டார் நம்முடைய கரங்களை பிடிப்பதற்காக. தன்னுடைய நேசகுமாரனையே அவர் விட்டு கொடுத்தார் நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக. ஆகையினால் இந்த உலகத்துல எந்த உறவிலே இருக்கிற அன்பை வேணாலும் நீங்க சந்தேகப்படலாம். ஆண்டவருடைய நித்தியமான அளவற்ற அன்பை நீங்கள் சந்தேகப்படவே தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய அன்பு சதா காலத்திற்கும் நிலை பெறுகிறதாய் காணப்படுகிறது.